இது கிளாஸ் நம்பர் 3. ஏற்கனவே ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம். அதுக்கப்புறமா அதை திருப்பி எப்படி பாக்ஸ் மாதிரி போடணும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இது ஸ்விங் த்ரெட்னால் நம்ம தைக்கிற நூல், நார்மலாக தைக்கிற நூலில் செகண்டாக நீங்கள் போட்டு பழக வேண்டியது தைக்கிற நூலில். எதுக்காக இந்த தைக்கிற நூலில் போடுறோம் அப்படின்னா, பீட்ஸ் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அதிகபட்சம் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நரம்பு யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுவாங்க. பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்விங் த்ரெட். அதனால தான் ஸ்விங் த்ரெட்டில் அடுத்து போடுறது. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஜரி த்ரெட்டில் லைன் போட்ட மாதிரி தான் இப்போது ஸ்விங் த்ரெட்லேயும் போடுறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது நல்லா ஸ்லோவாக போட்டிருக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஜரி த்ரெட் மாதிரி தின்னாகவும் இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. இது கொஞ்சம் லூஸாக தின்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது இது அந்த போகலாம், இல்லை நூல் பிரிஞ்சு தனியாக வரலாம். அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். கீழேருந்து எடுக்கும்போது நான் இப்போது காமிச்சது போல் கொஞ்சம் மேலே ஏற்றி இழுத்தா மட்டும்தான் அது எந்த டேமேஜும் இல்லாமல் அழகாக வெளியே வரும். நீங்கள் அந்த கொக்கி மாதிரி இருக்கிற இடத்துல பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அது பிரிஞ்சு வரும். அதனால் மெதுவாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்காக மெதுவாக ஸ்லோவாக எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 லைன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே செகண்ட் கிளாஸில் சொன்னது போல தான் இந்த லைன் போடும்போது திருப்புறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு சின்ன குட்டி ஸ்டிச், அதுக்கிட்ட ஒரு குட்டி செயின் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். நம்ம பெருசாக என்ன குட்டி செயின் ஸ்டிச் அப்படின்னா, நம்ம பெருசாக போட்டு வர செயின் ஸ்டிச்சு தான் குட்டியோடு போடுவோம் அது பக்கத்தில். அதுதான் குட்டி செயின் ஸ்டிச்சுங்க. இப்போது ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போது இப்படியே போட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்களும் ஒரு ஆரியாக போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுக்க முடியலனாலும் நமக்கு போட்டுக்கணும், அதுக்காக தெரிஞ்சுக்கணும்.